வணக்கம் மக்களே! நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாச்சு. இந்த ஒரு ப்ரோமோ என்ன நடந்தது? என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே சுவாரஸ்யம் தான். ஏன்னா நேத்து நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ற மாரி இருந்தது. இன்னைக்கு ஆரம்பமே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அவர்கள். ஏன்னா அவரோட கேப்டன்சிய வச்சு பேசும்போது தான் இவ்ளோ பெரிய சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாரி. ஏன்னா இவரோட கேப்டன்சி ரொம்ப ஓரவஞ்சனையா இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னோட கேள்வி என்னன்னா, வீக்கெண்ட்ல இவ்ளோ பேசுற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே, ஏன் ஒரு தடவ கூட அவருக்குன்னு வைக்கப்பட்டிருக்க பொம்மையில கத்தி எடுத்து குத்தல? அது ஒரு கம்ப்ளைண்ட்டா வைக்கல அப்படின்ற மாரியான ஒரு சில கேள்விகள் அப்படின்றது வந்து இப்ப எழும்புது அப்படின்னே சொல்லலாம். இப்ப தப்பு விஷால் மேலயா? இல்லாட்டினா வந்து கண்டஸ்டன்ட்ஸ் மேலயா? அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப இதுல விஷாலுக்கு சப்போர்ட்டிவாலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் அசின்னு ஓவர் கொஞ்சும்போதே தெரியும் இது நடக்கும்ன்றது. அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்பான கேப்டனின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்தது? அப்படின்ற ஒரு கேள்விகள் அந்த இடத்துல எழும்புது. அப்ப அதுக்கான விடைகளா முதல்ல யார் சொல்றாங்கன்னா, நம்ம விஷாலோட உயிர் தோழியான சௌந்தர்யா அவர்கள் வந்து எழுந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் சௌந்தர்யா வந்து ரீசன்ட் டேஸா பயங்கரமா சாப்பாட்டு ஊட்டி விடுறது, கொஞ்சுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியா பேசுறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. ஆனா நேத்தே சௌந்தர்யா அந்தர்பல்டி அடிக்கும்போதே நமக்கு தெரியும். தனியா கடந்தீங்க, கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர்யா வந்து ஆமா டீம்மேட்ஸ் தான் தப்புன்னு நேக்கா விட்டு குடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அது சும்மா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. பொழக்கப்படுறாங்க, இவங்களும் சேர்ந்து சொல்றாங்க. இல்ல இவங்க வந்து அன்ஷிதாவோட பேச்ச மட்டுமே கேட்டுட்டு மத்தவங்களும் வந்து பெருசா கண்டுக்காத மாரி இருந்தது அப்படின்னு சொல்லவுமே, "அடே! இதுக்கு நீங்க பொம்மையில குத்துருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேனடா. இப்படி பண்ணிட்டீங்களேடா!" அப்படின்ற மாரி தான் விஷாலோட ரியாக்ஷன்ஸ் இருக்குது. 2வது யாருன்னா பவி. பவியுமே என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அந்த இடத்துல வந்து அன்ஷிதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ஓரவஞ்சனையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அத கேப்டன் கேட்காம திரும்பவும் அதே விஷயங்கள் பண்ண மாரி இருக்கு அப்படின்ற மாரி பவி சொல்லி முடிச்சுட்டாங்க. இது அன்ஷிதாக்கு பயங்கரமா கோவம் வரும்னு நெனைக்கிறேன். அத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஜாக் சொல்லவே வேண்டாம். பொழப்பாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி வன்மத்துல இருக்காங்க. ஏன்னா, நீ அசினு அப்படின்னு சொல்லி அங்க பாசமா பேசிட்டு, ஜாக் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கத்துறாரு சார். அப்ப இதுலயே அத ஒரு பார்ஷியாலிட்டி தெரிஞ்சுதா? யார் கேப்டன் ஆக்குனாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப உண்மையாவும், பாசமாவும் இருந்த மாரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரே போட்டு நச்சுன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த இத மாத்துறதுக்கு கருத்தே கிடையாது. எல்லாருமே தான் அத வந்து பேசினாங்க. அப்ப முத்துவுமே அந்த இடத்துல பேச அப்ப நீங்க அத குத்தி இருந்துக்கலான்றதான் மஞ்சரியோட கருத்து அன்னைக்கு இருந்தப்போ, அத யாரும் பெருசா எடுத்துக்கல. இப்ப இன்னைக்கு மட்டும் ஏன் பேசுறீங்கன்னா, திரும்ப செருப்படியா விஜேஎஸ் அந்த கேள்விய கேட்டாருன்னா, அது நியாயம். ஏன் பொம்மையில அப்ப கத்தி எடுத்து குத்தல அப்படின்ற விஷயங்கள். ஃபைனல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட விஜேஸே டைரக்ட்டா கேள்வி ஏன் இவ்ளோ ஓரவஞ்சனையா, ஒரு பார்ஷியாலிட்டியா, ஒரு இப்படி ஒரு கேப்டன்சி அப்படின்ற மாரி ஏன் எல்லாரும் சொல்றாங்க? ஒருவேள உங்களுக்கு அது உண்மையாவே ஃபீல் ஆச்சா? உங்களோட கருத்து என்ன அப்படின்றபோது, அன்ஷிதாவையும், விஷாலையும் சேர்த்து நமக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ப்ரொமோல. பட் இதுல முக்கியமான தவறு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷியோடது நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு இடத்துல கேப்டன் மேல தவறு வருது அப்படின்னா, அவர் உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்டா இருந்தா, அந்த நேம் அகைன் வராத மாரி கொஞ்சம் தள்ளி போக ட்ரை பண்ணும். ஆனா, அன்ஷி வந்து வேணும்னே கேப்டன், கேப்டன்னு அவங்க சொல்லும்போது ஒருத்தங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. அப்படி ஒருத்தங்க இரிட்டேட் ஆகுறாங்கன்னா, வேணும்னே அத பண்ணாங்க. அதாவது வெளிய இருக்கும்போதும் இதே மிஸ்டேக் ஒன் டைம் நடந்ததுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்க லைஃப்ல விளையாட்டா பண்ண விஷயங்கள் இந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வெடிச்சது. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க வந்துட்டு திரும்ப அதே மிஸ்டேக்க பண்ணிட்டு அத என்ஜாய் பண்ணாங்க பாருங்க. அதுல கேப்டன் பாதிக்கப்படுறாருன்றத தாண்டி, ஒரு ஒரு ஃப்ரெண்ட் பாதிக்கப்படுறாருன்றத தாண்டி, தனக்கு சந்தோஷம். நான் கேப்டன வுட்டா உங்களுக்கெல்லாம் வயிறு எரியுதா? அப்ப நான் வேணும்னே கேப்டன், கேப்டன் அப்படின்னு சொல்லி கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தது. மொத்தத்துல சேச்சி இத்தன நாள் ஒரு முகத்த காமிச்சுட்டு, இப்போ ஒரு முகத்த காமிச்சு கேவலமா டிராமா ஆடி உடைச்சுட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்றத நான் பாக்குறேன். இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.